ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே சீரிஸோட நேம் வந்து தி இர்ரெகுலர் அட் மேஜிக் ஸ்கூல்ன்ற அனிமே சீரிஸோட 6th எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாம அது கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா கைஸ் டெய்லி எனக்கு வீடியோ பொறுத்து சேர்ஃபுல்லா இருக்குது. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அதுவே எனக்கு போதும். சரி வாங்க நம்ம ரொம்ப பேசாம கதைக்குள்ள போலாமா. இந்த எபிசோட்ல லியோவும் பயங்கரமா சண்டை போட்டுன்னு இருக்கான். அந்த டைம் இவனை சுத்தி வளைக்க மெய்க்கும் டக்குன்னு வந்து ஹெல்ப் பண்றாங்க. டைமிங்ல சரியா எரிக்காவும் அந்த இடத்துக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுரா எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் ஏத்துனதுக்கு. இங்க என்ன அடிச்சு போட்டு வச்சிருக்கீங்க? ஆமா, இவங்க எல்லாருமே டெரரிஸ்ட். இதே டெரரிஸ்டா எப்போ இவனு உள்ள வந்தானுங்க அது தெரியல. சூப்பரா அடிச்சு போட்டு வாங்கி வச்சிருக்கீங்களா? ஒன்னும் எங்கெங்க இடத்துல என்னென்ன நடக்குதுன்னு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர ஆபத்து கொஞ்சம் இருக்குது, அதனால போலாமா அப்படின்னு இவங்களும் பேச. அந்த டைம் அவங்களோட டார்கெட் லைப்ரரி தான்டா அப்படின்னு பேசுறாங்க. யாருடா இவங்களும் பார்த்தா நம்மளோட டீச்சர் தான் வந்திருக்காங்க. அவங்க டிவிஷனா பிரிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃபைட் பண்ற ஒரு கேங் இன்னொரு கேங் லைப்ரரி அட்டாக் பண்றதுக்கு போயிருக்காங்க. இவங்க எல்லாருமே கட்டாயத்தின் பேர்ல தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஹேட்டா இருக்குது அந்த மீவுவா தான் இருக்கணும். ஆனா டீச்சர், நீங்க மீவு மேல இப்படி ஒரு பழி சொல்றது சரியில்லை. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். நான் பழி சொல்லடா, நான் உண்மையை தான் பேசுறேன். ஏன்னா கடந்த வருஷம் நடந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு அவ ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டா. அதனால உங்ககிட்ட எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது, எனக்காக நீ பண்ணணும். என்னது சொல்லுங்க. மீவுவை எனக்காக இங்க கொண்டு வரணும். ஏன்னா அவ ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிட்டா. விருப்பப்பட்டு இதை செய்யலன்றது எனக்கு தெரியுது. யாரோ ஒருத்தங்க அவளை மைண்ட மாத்தி தான் இதை பண்ண வச்சிருக்காங்க. ஓகே டீச்சர், நான் பாத்துக்கிறேன். சரி வா போலாம் மியூக்கி அப்படின்னு அவங்களும் சொல்ல. அதுக்கப்புறம் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் போகும்போது அங்க இருக்கிற தீவிரவாதி எல்லாரும் ஸ்டூடெண்ட் போட்டு அடிச்சுன்னு இருக்க. அந்த சமயம் நம்ம லியோனும் அவனோட கேஜெட்டை யூஸ் பண்ணி இவனுங்க எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்றான். இப்ப இவங்களும் என்ன இது அதை அவனோட வாய்ஸ் கொடுக்கறது மூலியமா ஆப்ரேட் பண்ணிக்கிறான். வேற லெவல் ஸ்பெல்லு தான் அது. ஆமா ஆமா சரி வாங்க அவன் பாத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பினே இருக்கேன். ஹீரோவும் ஏ லியோன் இதை நீ பாத்துக்கோ, நாங்க கிளம்புறோம். சரி ஓகே, நான் முடிச்சுட்டு சீக்கிரமா வர பாக்குறேன் அப்படின்னு அவனும் சமாளிச்சுன்னு இருக்க. உன்னொரு பக்கம் இவங்களும் லைப்ரரியில வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவும் ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி எத்தனை பேர் எந்தெந்த இடத்துல இருக்காங்க சொல்லிட்டு அலசி ஆராயறான். கீழே 2 பேரு, படிக்கட்டுக்கு மேல 2 பேரு, அதை தாண்டி மெயினான ஸ்பெஷல் ரீடிங் ரூம்ல கிட்டத்தட்ட ஒரு 4 பேரு. அதுல மீபு அங்கதான் இருக்கா. அச்சுயா சூப்பரா. அப்ப மியூக்கியும் அண்ணா ஸ்பெஷல் ரீடிங் ரூமா அப்படின்னா என்ன? எனக்கு தெரிஞ்ச அது மேஜிக்கல் யூனிவர்சிட்டியோட கிளாசிஃபைடு மெட்டீரியல்ஸ் அதிகமா அந்த இடத்துல தான் வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம எரிக்காவோ இங்க பேசினு இருக்கேன். நான் போயிட்டு அங்க வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்துல கிளம்பிட்டு போத்தனி அடிக்க. அப்ப அந்த டைம் இன்னொருத்தன வந்து ஃபைட் பண்ண அவனையே தடுக்கிறாங்க. டேய் நீங்க இந்த இருந்து கிளம்புடா, நான் இவனை பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப. அப்ப இந்த இடத்துல மீபுவும் இவங்களோட அந்த மேஜிக் ரிசர்ச் எல்லாத்தையுமே தடுக்கணும். அப்பதான் எங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். இல்லைன்னா இவங்க எங்களை என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்த ஆக்சஸ் ஓப்பன் ஆயிடுச்சுடா. சூப்பர் சூப்பர், ஃபைனலி இது ஆக்சஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த கண்ட்ரியோட முக்கியமான ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் தான் அடங்கி இருக்குது. இந்த டேட்டா எல்லாமே காப்பி பண்ண நம்மளுக்கு தேவைப்படும். அந்த டைம் அசல்ட்டா நம்ம ஹீரோ டோர் தந்து வந்துட்டு கேம் ஓவர் கண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வந்த கேஜெட்ஸ் எல்லாமே உடைக்கிறானுங்க. இப்ப ஹிஸ்டரியை மாத்தி எடுத்துக்கான நேரம் வந்துடுச்சு. ஷிபா நீயா ஏ உன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை அட்டாக் பண்ண. உன்னோட கை ஃப்ரீஸ் ஆகுது. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணீங்கன்னா இதுதான் உங்களுக்கு நிலைமை. ஒழுங்கா சரண் அடைகிறது உங்களுக்கு நல்லது. தப்பிக்க மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. அப்ப ஹீரோவும் மீபு இதுதான் ரியாலிட்டி, இதை புரிஞ்சுக்கோ. இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி தான் யாரும் பண்ணிருக்காங்க. அதனால தயவு செஞ்சு எங்க கூட வந்துரு. அதுக்கான எல்லா விதமான தேவைகளையும் நாங்க பண்றோம். இவங்க உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அட போடாடி, எனக்கு எந்த விதமான கைட்டீரியாவும் தரவே மாட்டாங்கடா. நான் என்னதான் சாதிச்சாலும் அது எல்லாமே வேஸ்ட் தான். எனக்கான தகுதிகளை இவங்க எனக்கு தராங்க. அது மட்டும் இல்லாம பாராட்டவும் செய்றாங்க. இந்த ஸ்கூல்ல என்னோட தேவைகளை கூட பூர்த்தி செய்யறதுக்கு எதுக்கு நான் இங்க இருக்கணும்? அப்படி இல்ல மீபு, உண்மையிலேயே என்னோட அண்ணனும் அந்த மாதிரி தான். இதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆகணும்னா இன்ஃபார்ம் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்கன்றது இதுல இருந்து எனக்கு தெரியுது. ஏன்னா எல்லாரும் விதமான தேவைகளும் வசதிகளும் நம்ம ஸ்கூல் நமக்கு பண்ணி இருக்குது. அது நம்ம எப்படி பயன்படுத்துறோம்ன்றது நம்ம கிட்ட தான் இருக்குது. நான் ஹை கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க மாதிரி எனக்கு ஸ்கில் இருக்குதா சொல்லியிருக்காங்க. ஆனா பட் என்னோட அண்ணா வந்து நாலேஜ்லயும் பவர்லயும் அவ சிறந்தவன். அந்த மாதிரி தான் உன்னோட திறமையும் அழகும். அதுக்காகலாம் நீ ஃபீல் பண்ணினா கன்ஃபார்ம் என்ன சொல்ல. அதனால இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஒரு முடிவெடு. மீபு அந்த ரிங்கை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம கிளம்புவோம். அப்ப அவங்களுக்கு பயன்படுத்த ஹீரோவும் இது காஸ்ட் ஜாமிங் அண்ணா அப்படின்னு சொல்ல. அந்த டைம் அவனுங்களும் மாஸ்க் போட்டு வந்து அதுலயே அட்டாக் பண்றானுங்க. ஹீரோ அதெல்லாம் அசால்ட்டா தடுக்கிறான். அப்ப அவங்களும் அந்த இடத்துல இருந்து ஓட மீக்கி விடு. உண்மையிலேயே அவங்களோட திறமையை வெளிப்படுத்தி நான் ஒருத்தானவனா இல்லைன்னு அவங்களே அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களே எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பாங்க. நீ கவலைப்படாத அப்படின்னு அவனும் சொல்ல. அப்ப இந்த கீழே எரிக்கா கிட்ட இவங்க இப்ப ஃபைட் பண்ற ரெடியா இருக்காங்க. ஏய் யார் நீ? நைஸ் டு மீட் யூ செம்பாய். நான் தான் சீபா எரிக்கா, கிளாஸ் 1 சேர்ந்தவன். நீங்க தானே அந்த மீபு சாயாகா? நீங்க அந்த நேஷனல் ஜூனியர் ஹை கேர்ள்ஸ்ல இண்டோர் டோர்னமெண்ட்ல போன வருஷம் ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருந்தீங்களா? அதுக்கு என்ன போ அப்படின்னு அவங்களும் அந்த ஸ்வாட பாக்க. அது வந்து இப்போ உங்களோட திறமையை என்கிட்ட நிரூபிக்கிறீங்களா? என்னோட திறமையை நான் உங்ககிட்ட காட்டலான்னு விரும்புறேன். அதுக்காக கேட்கிட்டேன். சரி நீங்க அதை பயன்படுத்துங்க, நான் இதை பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்க. நம்ம எரிக்கா அசால்ட்டா அவங்கள போயிட்டு ஃபைட் பண்ண. அவங்களும் திணறாங்க. இது டிசிப்ளின் கமிட்டி சேர்மனோட டெக்னிக்ஸ் ஆச்சு. அவங்களும் அந்த காஸ்ட் ஜாமிங்கை பயன்படுத்த. அப்ப நம்ம எரிக்காவோட அந்த ஸ்பீடு ஸ்பெல்லும் பிரேக் ஆகுது. சரி இப்போ நான் சாதாரணமா சண்டை போடுறேன் அப்படின்னு அவங்களும் சண்டை போட அவங்களோட ஸ்வாடியை உடைச்சிடறாங்க. அவங்களும் அவங்களோட ஷர்ட்டை கேட்டுட்டு வேற ஒரு ஸ்வாடை எடுத்து ரெடியா இருக்கேன். சரி உனக்கு என்னோட திறமையை தானே காமிக்கணும், சரி வா அப்படின்னு சொல்ல. நீயும் அந்த டிசிப்ளின் கமிட்டியோட சேர்மன், அவங்களோட டெக்னிக்கை தானே பயன்படுத்துறேன். அப்படின்னா உங்களை சுலபமா தோக்கடிது என்னால முடியும் அப்படின்னு இவங்களும் சவாலோட. அதுக்கப்புறம் நம்ம எரிக்க ஒரே ஒரு அட்டாக் தான்.
அதுல பார்த்தா அவங்க கதிக்கணிக்கு அப்படியே சுரண்டி விழுந்துறாங்க. மீபு செம்பாய் இப்ப எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போயிட்டு அவங்க பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இதுக்கு துணையா இருந்த நம்ம சுகாசாவை தான் காட்டுறானுங்க. அவனும் அங்க நடந்து வரும்போது சுகாசா உனக்கு என்னடா தட்சுமி, இவன் அந்த டிசிப்ளின் கமிட்டியோட ஒரு மெம்பர் தான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்டா. என்கிட்ட என்ன விஷயம்? என்னோட சேர்மேன் என்கிட்ட யாரோ ஒருத்தங்க ஸ்கெட்ச் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணிருக்கதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நீ நிறைய லீகல் ட்ரக்ஸை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணி யூஸ் பண்ண வச்சிருக்கேன். இதெல்லாம் உண்மையா? உனக்கு நான் இப்பயே அட்வைஸ் கொடுக்குறேன், ஒழுங்கா அதெல்லாம் விட்டுட்டு இப்ப என் கூட டிசிப்ளின் கமிட்டிக்கு வரேன். அப்ப அவனும் அந்த இடத்துல தப்பிச்சு போக சுகாசா நில்றா. அப்ப அந்த டைம் அவனும் தப்பிச்சு போக பார்க்கும்போது அவன் எதிர்க்க இன்னொருத்தனும் வந்துட்டு ப்ளீஸ் நில்லுங்க இல்லைன்னா அடிக்க வேண்டியது வரும். அவனும் அதை பயன்படுத்தி அவன் மேல அந்த கார்ஸ் ஜாமிங் பயன்படுத்த தலைவன் ஸ்பெசிக்கல் அட்டாக் பண்ணிடுறான். அதோட அவனும் வாங்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வழியை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட இன்ஃபார்மரியில நம்ம மீபுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களும் ஏஞ்சி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பண்ண எல்லா விஷயத்தையும் ஒத்திக்க இது எல்லாத்துக்கு காரணம் எங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் எங்களை ஏதோ ட்ரக்ஸை கொடுத்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அத்தாக்காமி செம்பாய் அவங்களோட டெக்னிக்லாம் நான் பயங்கரமா இருக்கும். நான் இந்த மாதிரியான ஆளாவதுக்கு காரணமே நீங்க தான். உங்க கூட போட்ட மேட்ச்ல நான் தோத்துட்டேன். அதுல இருந்து என்னோட திறமை ரொம்ப கீழோங்கி போயிடுச்சு. அதனால என்னால அதை சாட்டிஸ்ஃபையா ஏத்துக்க முடியல. என்கிட்ட திறமையே இல்லை, அதனாலதான் நான் அந்த மேட்ச்ல தோத்துட்டேன். இதெல்லாம் நீ இப்படியா பண்ணுவேன்? அதெல்லாம் கிடையாது, நீ என்னை விட ஸ்ட்ராங் தான். உன்னோட திறமையை பார்க்கும்போது நானே ஒரு சில டைம் வியந்திருக்கேன் தெரியுமா? அதனால இதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. பிரசிடென்ட்டும் ஆமா மீபு வந்து டிசிப்ளின் கமிட்டி சேர்மன் ஆகிய நம்ம மரிய விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவரா. ஸ்பாட்ஸ்மேன்ஷிப்ல அவளை அடிச்சுக்க யாரு இருக்கா அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் அவங்க ஹாப்பி ஆகிறதுக்காக சொல்றாங்க. இது எல்லாமே வெளியிருந்து தலைவன் கிரி அளவு கேட்டு இருக்கான். சரி இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்முன்னு கேட்டு நான் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் அவங்களும் அழுவேன், மன்னிச்சிடுங்க, உங்களுக்குள்ள நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கணும், உங்க எல்லாரையும் தப்பா நினைச்சிட்டேன், உங்களுக்கு எதிராக நான் செயல்பட்டதுனால என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்கன்றது எனக்கு தெரியும். நீங்க அழுவது எல்லாமே வேஸ்ட் தான் செம்பாய். சிவா உதாரணத்துக்கு எரிக்கவையை எடுத்துக்கோங்க. அவளும் நம்ம மரியோட டெக்னிக்கை தான் அவங்க பயன்படுத்தி உங்களை தோக்கடிச்சாங்க. அதனால எதை கண்டும் நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களுக்கான திறமைக்கான பாராட்டு கண்டிப்பா கிடைக்கும். அந்த ஸ்பாட்ஸ்மேன்ஷிப்ல யார் நேர்மையாவும் திறமையாவும் ஆடுறாங்களோ அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்ற அந்த இடம் கிடைக்கும். சிவா ரொம்ப நன்றிடா அப்படின்னு அவங்களும் அவனை பிடிச்சி நான் இதுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். மிச்சம் இன்னும் எத்தனை பேர் எங்க இருக்காங்கன்னு தெரியல. தட்சுயா அப்பனா நீ என்ன சொல்ற? இப்ப நம்ம பிளான் பண்ணி பேட்டில் பண்ண போறோம்னு சொல்ல போறியா? ஆமா பிரசிடென்ட். அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம்டா. நீ ஓவரா ஸ்டெப் எடுத்து நடக்கிறதுனால நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதனா ஆபத்து வந்துற போகுது. நானும் இது ஒத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ஸ்கூலை விட்டு வெளியே போக கூடாது. வெளியே போய் எதனா பிரச்சனை மாட்டி போலீஸ்க்கு எதனா போயிடுச்சுன்னு வச்சேன் அவ்வளவுதான். சரி எல்லாரும் கேளுங்க. மிஸ் பீபு அவங்களோட ஃபேமிலி கோர்ட்ல அட்டெம்ப்ட் ராபரி பண்ணிருக்காங்க. அப்ப இவனும் எனக்கு தெரியுதுடா. அப்பனா இதை நம்ம போலீஸ்க்கு தெரியாம தான் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். சரி எல்லாரும் கேளுங்க. இப்போ மிச்சம் இருக்கிறவங்களையும் நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்மளோட ஸ்கூல் மேல திரும்பி ஒரு அட்டாக் நடக்காம நம்ம வேரோட அழிக்க முடியும். இல்லைன்னா திரும்பி வந்துட்டே தான் இருப்பாங்க. யார் சம்மதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க எல்லாருமே வராங்க. அதுக்கப்புறம் மீபுவும் சரி நானும் வரட்டுமாடா? இல்ல நீங்க இங்கே ரெஸ்ட் எடுங்க, அந்த இடம் எங்க இருக்குது மட்டும் சொல்லுங்க, நாங்க போய் பாத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல. அதுக்கப்புறம் அந்த ஏரியா இருக்கிறத நம்ம ஹீரோவும் ட்ரேஸ் பண்ணி எல்லாரும் இந்த இடத்த பாத்துக்கோங்க, இந்த இடத்துல தான் அவனுங்க இருக்காங்களாம். அப்ப யார் யாரும் போறது திரும்பி பிரச்சனை வர கண்டிப்பா ஜுமான்ஜி நான் வருவேன். அது மட்டும் இல்லாம என் கூட ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா மட்டும் போதும். கண்டிப்பா பிரசிடென்ட் நீ வரவே கூடாது. என்னன்ற வரவானன்ற? ஆமா ஸ்கூல்ல இப்போதைக்கு நீ தான் மெயினான ஆளுன்றதுனால கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸை பேனிக் ஆக விடாம நீ தான் பாத்துக்கணும். இந்த வேலையை நாங்க அமைதியா முடிச்சுட்டு வரோம் அப்படின்னா மரியும் போக கூடாது. அதுக்கப்புறம் இவங்களும் பேசிக்கினேன் அந்த கார் ரெடி பண்ண. அந்த டைம் நம்ம ஜுமான்ஜி கிட்ட கிரியரவும் வர ப்ளீஸ் என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போக. ஒன்னு நான் கட்டாயமா கூட்டிட்டு போனோம். நான் தான் ஃபர்ஸ்ட் ஹை ஸ்கூல்ல சேர்ந்த ஸ்டூடெண்ட். நீ யாரா வேணா இரு, இப்போதைக்கு முடியாது, அங்க வருந்தா போறோம். சேர்மன் கிரியாரா உனக்கே தெரியும் ரிஸ்கான வேலைடா, வேணாம் நீ இந்த இடத்துல இருந்து கிளம்பு. இல்ல சேர்மன் நான் ஸ்வாட்ஸ் கலையில மீபுவோட திறமைக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். அவளுக்காக தான் நான் இதுல உங்க கூட சேர்ந்து அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். அவளோட ஸ்வாட் டெக்னிக்ஸ் எல்லாம் நான் எந்த நிமிஷமும் வெறுத்தது இல்ல. ஆனா அவ ஒரு சில டைம் முரண்டு பிடிக்கும் போது தான் எனக்கு பிடிக்காம போயிடுது. பட் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவளை ஆளாக்கணுங்கள நான் சும்மா விட மாட்டேன். எனக்கான ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு அவனு கெஞ்சி கேட்க சரி ஓகே சேர்மேன், சரிடா இப்பதான் நீ உண்மையான ஒரு ஆம்பளை மாதிரி பேசிருக்கேன், அதனால உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச் சேர்மேன் அப்படின்னு அவனு சொல்ல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மீபுவை உண்மையிலேயே பிரெயின் வாஷ் பண்ணி தான் நிறைய வேலையை பார்த்து வச்சிருக்கானுங்க. தீவிரவாதிகளா வேற உள்ள பூந்துக்கிறானுங்க, மிச்ச பேர் வேற இருக்கானுங்க. அவங்களை தேடி வேற நம்ம ஹீரோட குரூப் போகுது. அது என்னன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பொறுமையாக பார்ப்போம். சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா?